இனிமையான வணக்கங்கள். இன்றைய தினமும் நாம் கைத்தொழில் ரசாயனத்தில் அலகு 14 கைத்தொழில் ரசாயனத்தில் தாவரங்கள் சார்ந்த ரசாயன உற்பத்திகள் தொடர்பாக கலந்துரையாடுவோம். அந்த வகையிலே இந்த தாவரங்கள் சார்ந்த ரசாயன உற்பத்திகள் தான் கைத்தொழில் ரசாயனத்தின் இறுதி அங்கம். ஆனால் இந்த யூனிட் 14 அடுத்து அமைகின்றது சூழல் ரசாயனம், சூழல் மாசுழல் தொடர்பான விடயங்கள். நல்லது. இந்த தாவரங்கள் சார்ந்த ரசாயன உற்பத்திகளில் நாம் பார்க்கின்ற அடுத்த விஷயம் வினாகிரி தயாரிப்பு. இந்த வினிகர் இதனுடைய தொழிற்படு ரசாயனம் அசெட்டிக் ஆசிட் அல்லது எதனோயிக் ஆசிட், CH3COOH. இந்த வினாகிரியும் நாங்கள் சமையலிலும் பயன்படுத்துகின்றோம், வேறு சந்தர்ப்பங்களிலும் இந்த வினாகிரியை பயன்படுத்துகின்றார்கள். இந்த வினாகிரியை 2 வகையாக பிரிக்கின்றன. ஒன்று ஒரு இயற்கை உற்பத்தி, இயற்கையிலிருந்து பெறப்படுகின்ற பொருட்களிலிருந்து வினாகிரியை ஆக்க. இரண்டாவது செயற்கை அல்லது சிந்தட்டிக், செயற்கை வினாகிரி. இந்த இயற்கை வினாகிரியானது பொதுவாக கல்லை மூலப்பொருளாக கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. வழமையாக தென்னங்கல் நொதிக்க செய்யப்படுவதன் மூலம் எதனோலாக மாற்றப்படும். தொடர்ந்து அந்த எதனோல் வளிமண்டலத்தில் உள்ள அசிட்டோபெக்டர் எனும் பாக்டீரியாவால் ஒட்சியேற்றப்பட்டு எதனோயிக் அமிலமாக மாறும். இந்த நொதித்தலில் மதுவங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அங்கே 2 நொதிகள் முக்கியமானவை. ஒன்று இன்வெர்டேஸ், அது இந்த கல்லில் உள்ள இருசக்கரைட்டுகளை நீர்ப்பகுப்படைய செய்து மோனோசக்கரைட்டுகளாக மாற்றுகின்றது. அதிலே குளுக்கோஸும் பிரக்டோஸும் உருவாகும். பின்னர் சைமேஸ் என்ற நொதி அந்த ஒரு சக்கரைட்டுகளை தாழ்த்தி ஆல்கஹோலாக மாற்றும். இந்த 2ஐயும் சேர்த்து நாம் நொதித்தல் என்று சொல்கின்றோம். அடுத்ததாக இங்கே உருவாகின ஆல்கஹால் தொடர்ந்து வழியில் உள்ள அசிட்டோபெக்டரா ஒட்சியேற்றப்படும். அந்த அசிட்டோபெக்டரின் ஒட்சியேற்ற செயற்பாடானது ஆல்கஹாலை எதனோயிக் அமிலமாக மாற்றும். இது இயற்கை வினாகிரி. நீங்கள் இதனை சிறிய வகுப்புகளிலே நான் நம்புகின்றேன் கிரேட் 10 அல்லது கிரேட் 11 இந்த தயாரிப்பு உங்களுக்கு லேசாக சொல்லியிருப்பார்கள். மூங்கில் குழாய்களுக்குள் அடியிலே ஒரு கம்பி வலையை வைத்து அதன் மீது மரத்தூசை இட, பின்னர் ஏற்கனவே இருந்த வினாகிரி அல்லது புளித்த கல், நொதித்த கல் அவற்றை சிறிது விட, தொடர்ந்து புதிய கல்லை அதற்குள் ஊற்றுக. வடிந்து வரும் வடி திரவத்தை எடுத்து மீண்டும் மீண்டும் வடிக்குக. இவ்வாறு ஒரு 48 மணித்தியாலங்களுக்கு மேற்கொண்டால் உங்களுக்கு வினிகர் அசெட்டிக் அமிலம் கிடைக்கும். பொதுவாக 10-12% இதிலே அசெட்டிக் அமிலம் இருக்கு. எனினும் வினாகிரியில் உள்ள அசெட்டிக் அமிலத்தின் அளவை நீங்கள் NaOH கொண்டு வலுப்பார்த்து அறியலாம். அடுத்ததாக இந்த செயற்கை வினாகிரி, இதிலே மூலப்பொருளாக அமைவது பெட்ரோலியம். பெட்ரோலியத்திலிருந்து எதனோலை ஆக்கலாம். அந்த விவரங்கள் சற்று அப்பாற்பட்டவை எமது பாடத்திட்டத்திற்கு. எனினும் அந்த செயல்முறை இருக்கு என்று நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும். பின்னர் எதனோலை ஒட்சியேற்றத்தின் மூலம் எதனோயிக் அமிலமாக மாற்றுகிறார்கள். இது வினாகிரி தயாரிப்பு. இங்கே
குறிப்பிடத்தக்க அளவிற்கு ரசாயன தத்துவங்கள் இல்லை. எனினும் இந்த மாற்றங்களை பின்னர் ஒரு வரைவு மூலம் நான் உங்களுக்கு காட்டுவேன். அடுத்ததாக பாருங்கள், இரண்டாவது உற்பத்தி, எதனால் உற்பத்தி. இந்த எதனால் உற்பத்தி என்பது எம்முடைய பாடத்திட்டத்தில் நுண்ணங்கி தொழிற்பாடுகள் மூலம் மேற்கொள்ளப்படல்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை உயிர் ரசாயன பொருட்களிலிருந்து ஆரம்பித்தால் அதனை பயோ எதனோல் என்பார்கள். இங்கே பி பாட்டில் காட்டியுள்ளே வெல்லம், மாப்பொருள், கருப்பஞ்சீனி இவற்றை நொதிக்க செய்து எதனோலாக மாற்றலாம். வினாகிரி தயாரிப்பில் இந்த எதனோல் தொடர்ந்து ஒட்சியேற்றப்படும். ஆனால் இங்கு அது எதனோலுடன் மட்டிடப்படுகின்றது. சேர்க்க முறையிலே குறிப்பிட்டிருந்தபடி எதீன் நீரேற்றப்பட்டு எதனோலாக மாற்றப்படும். அது சேர்க்கை முறை. இந்த வகையிலே இந்த பயோ எதனோல் தயாரிப்பிற்கு திராட்சை பழம், அது உண்மையாக திராட்சையிலிருந்து முதலில் வைன் தயாரிக்கின்றார்கள். அதை தொடர்ந்து வாட்கோதுமை எனப்படுகின்ற பார்லி, அதிலே இருந்து பியரை தயாரிக்கின்றார்கள். இவை ரெண்டுமே நொதித்தல் செயற்பாட்டால் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விடயம், இங்கே செறிந்த எதனோலின் செறிவு உயர்ந்தால் இந்த நுண்ணங்கி செயற்பாடுகள் அற்று போய்விடும். ஏனென்றால் நீங்கள் இப்போதும் பார்க்கின்றீர்கள், இந்த கொரோனா பிரச்சனையிலே நாம் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை பயன்படுத்துகிறோம். சுமார் 60% ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் தான் இங்கே பயன்படுகிறது. இந்த செறிவிலே இந்த கிருமிகள் அழிக்கப்பட்டுவிடும். இதனால்தான் இந்த சானிடைசர் என்று சொல்லப்படுகின்ற கையிலே போட்டு துடைத்து நீங்கள் பயன்படுத்துகின்றவற்றில் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் 60% அமைகின்றது. கூடவும் இருக்கலாம், ஆனால் கூட பயன்படுத்தி அது சில நேரங்களில் எங்களுடைய தோலை ஒரு அரிப்புத்தன்மை மாதிரி உணர்வை உண்டாக்கலாம். இது முக்கியம். அப்ப இங்கேயும் பாருங்கள், இந்த எதனோலின் செறிவு கட்டாயம் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இல்லை, எதனோலையும் பயன்படுத்தலாம். எதனோலின் செறிவு 12% மேற்படாது இங்கு பேணப்படல் அவசியம். இல்லாவிட்டால் நுண்ணங்கிகள் அற்றுப்போம். இந்த நுண்ணங்கி செயற்பாடுகள் குறைந்தால் உற்பத்தி திறன் குறையும். இது எதனோல் தயாரிப்பு. இந்த பிரெண்டியை பார்த்தால் அதிலே சுமார் 40% எதனோல் அமையும். இந்த வைனை காய்ச்சி வடிப்பதன் மூலம்தான் பிரெண்டி ஆக்குகின்றார்கள். ஆனால் வேறு பழங்களில் இருந்தும் இந்த வைனை நீங்கள் தயாரிக்கலாம். கிரேப்ஸ் என்பதுதான் கட்டாயம் அல்ல, எனினும் பொதுவாக கிரேப்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வாழைப்பழத்தில் இருந்து கூட நீங்கள் இந்த வைனை உற்பத்தி செய்யலாம். 40% ஆல்கஹாலை கொண்டது. அரேக், சாராயம், இதிலும் 40% எதனோல் அமையும். இது பொதுவாக பனை அல்லது தென்னங்கல்லு காய்ச்சி வடிப்பின் மூலம் பெறப்படும். இந்த பனை அல்லது தென்னங்கல்லை நொதிக்க செய்து அதிலிருந்து எதனோலை எடுத்து காய்ச்சி வடிப்பின் மூலம் வேறாக்குகின்றார்கள். இதை தவிர கரும்பு சீனியிலிருந்தும் தயாரிக்கின்றார்கள். ஆனால் இவற்றிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த காய்ச்சி வடிப்பு. இதனை சரியாக மேற்கொள்ளாது விட்டால் அது உடல் நலத்துக்கு, பொதுவாகவே இந்த மதுபானங்கள் மருந்து வகைகளாக பயன்படுத்த சிறந்தனவே அன்றி மனிதன் தான் குடிப்பதற்கு பயன்படுத்தல் சிறந்தது அல்ல, தவிர்க்கப்படல் வேண்டும். இது பாதிக்கும். தொடர்ந்து பாருங்கள், இங்கே நடைபெறுகின்ற தாக்கங்களை, இந்த நொதித்தல் தாக்கங்களை நான் உங்களுக்கு சமன்பாட்டு வடிவில் தருகின்றேன்.
C12H22O11 நீர்ப்பகுப்படைந்து, அதாவது ஒரு டைசக்கரைடு, இரு சக்கரைடு நீர்ப்பகுப்படைந்து ஒரு சக்கரைட்டுகளான குளுக்கோஸையும் பிரக்டோஸையும் உருவாக்கும். இரண்டும் ஒன்றுக்கொன்று சம பகுதியங்கள், தொழிற்பாட்டு சம பகுதியங்கள். இது இன்வெர்டேஸ் என்ற நொதியால் மேற்கொள்ளப்படும் நீர்ப்பகுப்பால் நடைபெறுகிறது. அடுத்து அமைவது இந்த குளுக்கோஸ் அல்லது பிரக்டோஸ் தாழ்த்தலுக்கு உள்ளாகும். இதற்கு காரணமானது சைமேஸ் நொதியம். இங்கே அல்கோஹால் உருவாகும், கார்பன் டை ஆக்சைடு வரும். இந்த ரெண்டு செயற்பாட்டுகளையும் இணைத்து நாம் நொதித்தல் செயற்பாடு என்கிறோம். எனவே இந்த நொதித்தல் நடைபெறும் போது நீங்கள் இந்த கார்பனீரோக்சைடு குமிழ்கள், பபிள்ஸ் வாரதை அவதானிக்கலாம். இது ரெண்டும் சுமார் 30 மணித்தியாலத்தில் உச்ச விளைவாக பெறப்படும். கல்லிலிருந்து தயாரிக்கின்ற ஒரு முறையில் இது உண்டு. மேனிய பழங்களிலிருந்து இவ்வாறு தயாரிக்கலாம். ஆனால் அது நேரம், சில சமயங்களில் மூலப்பொருட்களுக்கு ஏற்ப சிறிது மாறுபடலாம். இங்கே ஒரு முக்கியமான விடயம், இந்த கல்லை நொதிக்க விடாது தவிர்த்து அதனை குளுக்கோஸ் அல்லது சுக்ரோஸ் மட்டத்திலே நிறுத்தி வைக்க வேண்டுமா இருந்தால் ஊடகம் காரப்படுத்தப்படல் வேண்டும். பொதுவாக இந்த பதநீர் என்று சொல்லப்படுவது நொதித்தல் அடையாத புதிய பனங்கல்லு அல்லது தென்னங்கல்லு, பொதுவாக பனங்கல்லு. இதுல இந்த நொதித்தலை தவிர்ப்பதற்கு ஊடகத்தை காரப்படுத்த சொன்னேன். இங்கே பயன்படுத்துகின்ற காரம் நீரிய சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. கல்லு எடுக்கும் பாத்திரங்களுக்குள் இதை பூசி வைத்து விடுவார்கள். பூசி வைத்தால் கல் நொதிக்க விடாமல் பேணப்படும். அதுதான் பதநீர். அந்த பதநீரை பயன்படுத்தி தான் கருப்பட்டி, பனஞ்சீனி போன்றவற்றை ஆக்கலாம். அது பதநீர் உற்பத்தியில் உண்டு. தொடர்ந்து மாணவர்களே இந்த மாற்றத்தை பாருங்க. இந்த மாற்றத்துக்குரிய வரைவு நேரத்துடன் எவ்வாறு இந்த கூறுகளின் 100% அமைகின்றது. இங்கே நேரம் மணித்தியாலங்களில் குறிப்பிடப்படும். 24 ஹவர்ஸிலே நீங்கள் பார்க்கலாம், இந்த வெள்ளம் நன்கு நொதிப்படைந்து வருவதால் குறைந்து கொண்டு செல்கின்றது 24 ஹவர்ஸ்ல. அந்த நேரத்தில் அந்த அல்கோஹாலின் அளவு கிட்டத்தட்ட 30 மணித்தியாலங்கள் உச்ச நிலையை அடையும். அப்ப நொதித்தலில் எதனோலை உச்ச விளைவாக பெற வேண்டி சுமார் 30 மணித்தியாலங்கள் அவசியம். ஆனால் அந்த எதனோல் தொடர்ந்து ஒட்சியேற்றப்பட்டு இந்த கல்லு புளித்து அதிலே வினிகர், அசட்டிக் அமிலம் உருவாவது சுமார் 48 மணித்தியாலத்தின் பின் உச்ச விளைவை அடையும். இந்த 48 மணித்தியாலத்தின் பின் வெல்லமோ எதனோலோ காணப்பட மாட்டாது. இது நொதித்தலின் போது பதநீர் அல்லது கல்லின் மாற்றம். ஓரளவிற்கு நீங்கள் இந்த தாக்கங்களையும் படங்களையும் விளங்கி வைத்திருத்தல் நன்று. தாக்கம் அறிந்து வைத்திருந்தால் சிறந்தது. நொதிகள் இன்ன இன்ன என்று பெரிதாக தெரியாவிட்டாலும் தாக்கத்தை அறிந்து வைத்திருப்பீர்கள். பயோஸ்டூடண்ட்ஸ் கட்டாய நொதிகளின் பெயரை அறிந்து வைத்திருப்பீர்கள். நல்லது. அடுத்த அம்சமாக இந்த அங்கே குறிப்பிலே தந்திருக்கின்றேன் பாருங்கள். எதனோலை ஒட்சியேற்றுவது அசிட்டோபேக்டர் என்ற பாக்டீரியா. அது வழியிலும் காணப்படும். அசெட்டிக் அமிலமாக மாற்றுகிறது. அதுபடியாத்தான் அசிட்டோபேக்டர். ஆனால் இன்னும் ஒரு பெயர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சிறிய வகுப்புகளிலே. இந்த நைதரசன் வட்டத்தில் நைதரசன் பதித்தலில் ஒரு பாக்டீரியா சம்பந்தப்படுகின்றது. அது AZEO. அது அசெட்டோபேக்டர், இது அசிட்டோபேக்டர். அது நைதரசன் பதித்தல். இந்த பீட்ரூட் என்று சொல்லும் போது இந்த சுகர் பீட்ரூட்
சீனி பீட்ரூட் என்று ஒன்று உள்ளது. உருளைக்கிழங்கு, வேறு கீட்டோன்கள், இவற்றில் இருந்து பழங்கள், அரிசி போன்றவற்றை பயன்படுத்தியும் இந்த எதனோல் ஆக்கலாம். இது என்ன எதனோல் என்று குறிப்பிட்டிருந்தேன்? உயிரியல் எதனோல். இங்கே எசுத்தர்கள், ஆல்டிகைடுகள் பக்க விளைவாக அமையும், சிறிது மாசுக்களாக அமையும். இந்த எதனோல் தயாரிப்பை நாங்கள் பிரித்தெடுக்கின்ற முறை பகுதிபட காட்சி வடிப்பு. ஏனென்றால் உண்மையாக இந்த நொதித்தலில் எதனோல் மட்டும் அன்றி மெதனோல் அல்லது வேறு உயர் கார்பன் அல்கஹால்களும் அமையலாம். எசுத்தர்கள், ஆல்டிகைடுகளும் அங்கே வரலாம், சந்தர்ப்பம் உண்டு. இந்த முதல் படி காட்சி வடிப்பிலே, இந்த காட்சி வடிப்பை பௌதீக ரசாயனத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவத்தை சமநிலையில் இந்த பகுதிபட காட்சி வடிப்பு விளக்கப்படுகின்றது. அந்த பகுதிபட காட்சி வடிப்பின் ஒரு பயன் இந்த அல்கஹால் பிரித்தெடுப்பு. ஆனால் குழப்பக்கூடாது, நாங்கள் தொடர்ந்து வருவோம், அதை பற்றி குறிப்பிடுவேன். கொதிநீராவி காட்சி வடிப்பு என்பது சாற்று தைலங்களுக்குரியது. இது பகுதிபட காட்சி வடிப்பு. இது சாற்று தைலத்துக்கு பயன்படுத்தப்படுவது அல்ல, மறக்கக்கூடாது. முன்பு ஒரு சமயம் இந்த பகுதிபட காட்சி வடிப்பின் பயன்களை தருமாறு கேட்டபோது பல மாணவர்கள் அங்கே ஒரு பயன் குறிப்பிட்டிருந்தார்கள், இந்த சாற்று தைலங்கள், கருவா தைலம் தயாரிப்பது. தவறு. இந்த உபகரணங்கள் அமைகின்ற முறைகளை பற்றி நாம் வசதியானால் ஒரு செயல்முறை வீடியோவும் உங்களுக்கு தயாரித்து தர விரும்புகிறோம், அதில் காட்டுவோம். பகுதிபட காட்சி வடி. இதிலே முதல் வடியாக பெறப்படுவது மெதனோல். இது நச்சுத்தன்மையானது, நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், எனவே இது நீக்கப்பட வேண்டும். அடுத்த இரண்டாம் படியில் பெறப்படுவது எதனோல். இந்த மெதனோல் என்பது அகற்றப்படாது பயன்படுத்துவதுதான். சில நேரங்களில் இந்த கசிப்பு உற்பத்தி செய்பவர்கள் சில பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார், அதை மறந்து விடுவார்கள். அது நச்சுத்தன்மையானது, அது அகற்றப்பட வேண்டும். இரண்டாம் படியில் தான் எதனோல் பெறப்படும். நல்லது மாணவர்களே, இது அல்கஹால் தயாரிப்பை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். நொதித்தல் செயற்பாடுதான் முக்கியமானது. அடுத்த தலைப்புக்குள் வருகின்றோம். சாற்று தைலங்கள். இந்த சாற்று தைலங்கள் எசென்சியல் ஆயில்ஸ் எனப்படுபவை. உண்மையாக சிலர் இதனை சாற்று எண்ணெய்கள் என்றும் தமிழாக்கம் செய்கின்றார்கள். எண்ணெய்கள் என்பது கொழுப்பு பொருட்கள். எள்சக நெய் தான் எண்ணெய். இந்த நெய் என்பது கொழுப்பு பதார்த்தங்கள், ஆனால் இவை கொழுப்பு பதார்த்தம் அன்று. தமிழில் இதற்கு அழகான ஒரு மொழிபெயர்ப்பு ஒன்று, சாற்று தைலங்கள். எசன்ஸ் என்றால் சாறு, அதிலே இருந்து பெறப்படுபவை சாற்று தைலங்கள். விலங்குகள் அல்லது தாவரங்களில் இருந்து பெறப்படுகின்ற எளிதில் ஆவியாகும் சேதன திரவங்கள். உதாரணமாக பாருங்கள், தாவரத்தின் வேரில் இருந்து, குறிப்பாக கருவா அல்லது வெட்டிவேர், இவற்றிலிருந்து சாற்று தைலம் தயாரிக்கின்றார்கள். தண்டு, தாவர தண்டிலிருந்து சாற்று தைலம் வரும். இதற்கு நல்ல உதாரணம் சந்தன மரம். தாவர பட்டைகளிலிருந்தும் சாற்று தைலம் பெறுவோம். இதற்கு சிறந்த உதாரணம் கருவா பட்டை. இலையிலிருந்தும் சாற்று தைலம் பெறலாம். கருவா, சிட்ரனிலா, யூக்கலிப்டஸ். இதைத்தான் விக்ஸ் மரம் என்றும் சொல்லுகின்றோம். சில பேர் இதனை சஞ்சீவி என்றும் சொல்வார்கள். அது யூக்கலிப்டஸ். லெமன் புல் அல்லது லெமண்டில் என்ற ஒரு வகை புல், கராம்பு, இவை இலைக்கு இலை தயாரிக்கலாம். எனினும் இந்த கராம்பானது மொட்டிலிருந்து தயாரிப்பதற்கு மிகச் சிறந்த கராம்பு மொட்டுக்கள். அடுத்தது பூ, மல்லிகை,
ரோசா போன்ற பூக்களிலிருந்து பெறப்படுகின்றது. இது வாசனை பொருள், அத்தர் என்றும் சொல்வார்கள். அடுத்தது காய், தோடை, எலுமிச்சை, லெமன் இவற்றிலிருந்தும் சாற்று தைலம் பெறலாம். இந்த தோடம்பழத்தின் தோல், எலும்பிச்சையின் தோல், லெமனின் தோல், இந்த தோலின் உட்பகுதியில் உள்ள அந்த வெள்ளை படையானது சிறந்த மருத்துவ குணம் கொண்டது. அதிலிருந்து சாற்று தைலம் பெறலாம். எனவேதான் தற்போது சொல்கின்றார்கள், எலும்பிச்சங்காயை சிறு துண்டுகளாக அப்படியே வெட்டி தோலை நீக்காது இளஞ்சூடான நீரில் போட்டு குடிக்க சொல்கின்றார்கள். அதுவும் ஒரு விதமான சித்த ஆயுர்வேத முறைகளில் உண்டு. அடுத்தது வித்து, ஏலம் அல்லது சாதிக்காய். இவை இந்த சாற்று தைலத்துக்குரிய உதாரணங்கள். விலங்கு பகுதிகள் எங்களுக்கு அவசியம் அல்ல. இந்த சாற்று தைலங்களை பிரித்தெடுப்பதற்கு 3 முறைகள் பயன்படுத்துகின்றோம். ஒன்று கொதி நீராவி காய்ச்சி வடிப்பு, 2வது கரைப்பான் பிரித்தெடுப்பு, 3வது சாறு பிழிதல் அல்லது அழுத்துதல். இங்கே கவனியுங்கள், இந்த கொதி நீராவி காய்ச்சி வடிப்பு தத்துவம் இது நாம் ஒரு பிராக்டிகல் செஷனில், அதாவது செயல்முறை நிகழ்வில் காட்ட விரும்புகின்றோம். விவரங்கள் அங்கே குறிப்பிடுவேன். எனினும் முக்கியமான பௌதிக ரசாயன விடயங்களை இங்கே குறிப்பிடுகின்றேன். இந்த கொதிநீராவி காட்சி வடிப்பில் மிக முக்கியமானது முற்றிலும் கலக்கும் தகவற்ற திரவங்களுக்கு மட்டும் இது பயன்படும். நன்கு கவனிக்க வேண்டும். முற்றிலும் கலக்கும் தகவற்ற திரவங்கள், அவை ஒன்றுடன் ஒன்று கலக்காததால் மூலக்கூறுகளிடையே இடைவிசைகள் இல்லை. சாதாரணமாக வைத்தால் அடர்த்தி கூடியது கீழே நிற்கும், அடர்த்தி குறைந்தது மிதக்கும். ஆனால் அந்த திரவங்களை கலக்கிய வண்ணம் அல்லது வெப்பமாக்கி அந்த சமநிலையை குழப்பி விட்டோமானால் இரண்டும் ஆவியாகும். 2 மூலக்கூறுகளுக்கும் இடையே எதுவித இடைக்கவர்ச்சி இன்மையால் அவற்றின் ஆவியாதல் மற்றியதின் அளவில் தங்காது, சுயாதீனமானது. எனவே முற்றிலும் கலக்கும் தகவற்ற திரவங்களை கொண்ட ஒரு தொகுதியை நீங்கள் ஆவியாக அனுமதித்தால் அத்தொகுதி மீது அதன் கூறுகள் 2 தமது தூய ஆவி அமுக்கங்களை கொண்டமையும். அதை மறக்க வேண்டாம். எனவே டால்டனின் பகுதி அமுக்க விதிப்படி, நன்கு கவனியுங்கள், ரவோட்டின் விதி அல்ல, டால்டனின் பகுதி அமுக்க விதிப்படி கூறுகளின் தூய ஆவி அமுக்கங்களின் கூட்டுத்தொகை தொகுதியின் மொத்த அமுக்கமாக அமையும். அந்த வகையிலே இந்த இந்த மொத்த அமுக்கமானது வெளியமுக்கத்துக்கு சமனாகும் போது அத்தொகுதி கொதிக்கும். மொத்த அமுக்கம் வெளியமுக்கத்துக்கு சமனாகும் போது அந்த தொகுதி கொதிக்கும். எனவே கூறுகள் இரண்டினதும் தூய கொதிநிலையை விட குறைந்த வெப்பநிலையில் தொகுதி கொதிக்கும். இது உண்மையாக பௌதிக ரசாயனத்துக்குரிய தத்துவம். ஆதலால் குறைந்த வெப்பநிலையில் நாம் இதனை மேற்கொள்ளலாம். எனவே சாற்று தைல கொண்ட ஒரு தாவர பகுதிக்குள் கொதி நீராவியை 100 பாக சீல் உள்ளது செலுத்துவதன் மூலம் அந்த தாவர பகுதியிலிருந்து சாற்று தைலமும் வேறாக்கப்பட்டு நீராவியுடன் சேர்ந்து ஆவியாகி வெளிச்செல்லும். அதனை ஒடுக்கி நாம் சாற்று தைலத்தை பிரித்தெடுக்கலாம். இது கொதி நீராவி காட்சி வடிப்பு முறை. 2வதாக பாருங்கள், கரைப்பான் பிரித்தெடுப்பு. இதுவும் முற்றிலும் கலக்கும் தகவற்ற திரவங்களிடையே ஒரு கரையத்தின் பங்கீட்டின் போது பயன்படுகின்ற பங்கீட்டு விதியால் விளக்கப்படுவது. ஒரு கரைப்பானில் கரைந்துள்ள ஒரு கரையத்தை ஈதர் போன்ற இன்னும் ஒரு கரைப்பானுக்குள் மாற்ற வேண்டி இந்த 2வது கரைப்பானை பகுதி பகுதியாக இட்டு குலுக்கி வேறாக்குங்கள். இந்த விவரங்கள் உண்மையாக
பௌதீக ரசாயனம் அவத்தை சமநிலைக்குரியவை. இங்கே பொதுவாக கரைப்பானாக நாம் பயன்படுத்துவது ஈதர், எளிதில் ஆவியாவது. மூன்றாவது கட்டம் சாறு பிழிதல் அல்லது அழுத்துதல், பிரஷ் பண்றது, இறுக்கி அமுக்குதல். மெழுகு பூசப்பட்ட இரு பலகத் தகடுகளின் மத்தியில், இங்கே மெழுகு என்று நான் குறிப்பிடுவது தேன் மெழுகு, தேனியின் கூட்டில் வருகின்ற மெழுகு. உங்களுக்கு தெரியும், அது தேனை உறிஞ்சி வச்சிருக்கக்கூடியது. அந்த தேன் மெழுகு பூசப்பட்ட தகடுகளிடையே தாவர பகுதி, குறிப்பாக இந்த பூக்களில் இருந்து சாற்று தைலம் பெறுவதற்கு இது சிறந்த முறை. மல்லிகை, ரோசா போன்ற பூக்களை வைத்து நமுக்குவது, நசித்த சாற்று தைலம் மெழுகால் உறிஞ்சப்படும். பின்னர் ஈதரை அந்த மெழுகு பகுதியுடன் சேர்த்து குலுக்கி அந்த சாற்று தைலத்தை ஈதற்படைக்குள் மாற்றுவோம். அது சாறு பிழிதல் அல்லது அழுத்துதல். இலங்கையிலே இந்த கொதிநீராவி காட்சி வடிப்பின் மூலம் கருவா தைலம், கராம்பு தைலம், மிளகு தைலம் போன்றவற்றை தயாரித்துக் கொள்கிறோம். இந்த கொதிநீராவி காட்சி வடிப்பு ஒரு பெரிய தத்துவம் அல்ல. நீங்கள் வீட்டிலே தடிமண் பிடிக்கும் போது, இந்த மண்டை பீனிசம் என்று சொல்வார்களே, இந்த பீனிசம் இதுகள் பிடிக்கும் போது கொதி நீருக்குள் தேயிலை போன்றவற்றை இட்டு ஆவி பிடிக்கிறீர்கள், வேது பிடிக்கிறீர்கள். அது கொதி நீராவி காட்சி வடிப்பு தத்துவம். ஏனென்றால் இந்த சாற்று தைலம், இந்த தேயிலை, யூகலிப்டஸ் இலை, எலுமிச்சம் இலை போன்றவற்றுடைய சாற்று தைலங்கள் கொதி நீராவியுடன் சேர்ந்து இலகுவாக ஆவியாக்கி வெளியாகப்படும். இந்த கொதிநீராவி காட்சி வெடிப்பின் ஒரு முக்கிய அம்சம் குறைந்த வெப்பநிலை பயன்படுத்தப்படுகின்றது. எனவே சாற்று தைலம் பழுதாகாது. இந்த சாற்று தைலங்கள் உயர் வெப்பநிலையில் தமது கொதிநிலை வெப்பநிலை அடைய முன்பே இணக்கம், பிரிகை தாக்கத்தால் பாதிக்கப்படும். எனவேதான் வீட்டிலே உங்கள் தாய்மார்கள் சமைக்கும் போது இறுதியாகத்தான் இந்த வாசனை பதார்த்தங்களை சேர்க்கின்றார்கள். தாளித்து போடுகின்றார்கள், அல்லது பாயாசத்துக்கு வனிலா விடுகின்றார்கள், பொங்கலின் போது ஏலக்காயை போடுகின்றார்கள். இதெல்லாம் இறுதியாக செய்யப்படும். முதல் செய்யக்கூடாது என்றால் வெப்பநிலை கூடினால் பழுதாகிவிடும். நல்லது மாணவர்களே, நாம் இன்று அடுத்த பகுதிக்குள் நுழைகின்றேன். இது உயிரியல் டீசல், பயோடீசல். இந்த பயோடீசல் என்பது என்ன? இது கடந்த வருடம் இந்த வினா வந்திருந்தது. இந்த பயோடீசல், உயிரியல் டீசலிலே உண்மையாக என்ன நடக்கின்றது என்றால், இந்த கொழுப்பு அமில எசுத்தர்கள், அதிலும் தாவர எண்ணெய்கள் நாங்கள் பயன்படுத்துகிறோம். தாவர எண்ணெய்களை நாங்கள் நேரடியாக வாகனத்தில் ஊற்றி ஓட முடியாது. தேங்காய் எண்ணெயில் திரி எரியும், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் தேங்காய் எண்ணெயை நேரடியாக வாகனத்தில் ஊற்றி ஒரு எரிபொருளாக பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் அதனுடைய கொதிநிலை வெப்பநிலை உயரும். பெட்ரோலை போல இலகுவாக எரியாது, அது டீசலை போல எரியாது. இந்த தாவர எண்ணெய்களை மீண்டும் ஒரு எசுத்தராக்கம் செய்வதன் மூலம், தாவர எண்ணெய்கள் எசுத்தர்கள், அதனை மீண்டும் ஒரு எசுத்தர் பகுப்பு செய்கிறோம். பொதுவாக மெதனோலுடன் அவற்றை தொழிற்பட செய்கிறோம். இங்கு ஊக்கியாக பயன்படுத்துவது NaOH. இந்த எசுத்தர் பகுப்பின் போது ஒரு எசுத்தர் இன்னும் ஒரு எசுத்தராக மாற்றப்படுகிறது. இந்த ட்ரைகிளிசராய்டு என்கின்ற முக்கிளிசரோல்கள், தாவர எண்ணெய்கள் ஃபேட்டி ஆசிட் மெதைல் எஸ்டராக மாற்றப்படுகின்றது. FAME, FAME என்று எழுதுகிறார்கள். மெதனோலின் எசுத்தராக மாற்றப்படுகின்றது. இது தீப்பற்றக்கூடியது. எனவே இங்கே இந்த நாம் இப்பொழுது எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான விடயம், இந்த பெட்ரோலியம் உற்பத்திகள் மீள் அளிக்கப்பட முடியாத இயற்கை வளங்கள். எனவே அந்த நுகர்வு அதிகரிக்க அதிகரிக்க இயற்கை பெட்ரோலிய வளம் குன்றி செல்கின்றது.
அது மட்டுமல்ல, இந்த பெட்ரோலியம் பொருட்கள் மீளழிக்கப்பட முடியாதவை. இவை எரியும் போது சூழல் நேயமற்ற அல்லது இந்த பச்சை வீட்டு விளைவுக்குரிய முக்கியமான ஒரு பொருளான கார்பன் டை ஆக்சைடு விடுவிக்கப்படுகிறது. தவிர கந்தக பதார்த்தங்களும் வழியில் சேரும். எனவேதான் இது ஒரு சிறந்த முறை அல்ல. பெட்ரோலியம் பொருட்கள் அவற்றுக்கு ஒரு மாற்று அறிமுகம்தான் இந்த உயிரியல் டீசல். இது சூழல் நேயமானது. இங்கே ஏனென்றால் இதை மீள அளிக்கப்படக்கூடிய வளம். தாவரங்களில் இருந்து தாவர எண்ணெய்கள், அதிலிருந்து ஃபேட்டி ஆசிட், மெதைல் எஸ்டர். தாக்கத்தை பாருங்கள். இங்கு ஒரு பக்க விளைபொருள் கிளிசரால். இது உங்களுக்கு சவர்க்கார உற்பத்தியை ஞாபகப்படுத்தலாம். ஆனால் சவர்க்கார உற்பத்தி அல்ல. எனினும் இந்த உயிரியல் டீசலின் போது சிறிது கொழுப்பு அமிலங்களுடன், சிறிது கொழுப்பு அமீன்களால் சுயாதீன கொழுப்பு அமிலங்களும் இந்த கொழுப்பு அமில எசுத்தர்களில் காணப்படும். அவை சவர்க்காரத்தை உற்பத்தியாக்கிவிடும் ஆல்கஹாலுடன் சேரும் போது NaOH முன்னிலையில் அந்த கொழுப்பு சுயாதீன கொழுப்பு அமிலங்கள் சோடியம் சால்ட் சவர்க்காரமாக மாறிவிடும். எனவே இதை தவிர்ப்பதற்கு சுயாதீன கொழுப்பு அமிலங்களின் அளவு 2% மேற்படாத சுயாதீன கொழுப்பு அமிலங்களை கொண்ட கொழுப்பு அமில எசுத்தர்களை பயன்படுத்துங்கள். இது மிக முக்கியம். ஏனென்றால் இல்லாவிடின் சவர்க்காரம் அங்கு ஒரு மாசு பொருளாக வரும். அந்த சவர்க்காரம் என்ன செய்யும் என்றால் நுரைக்கும். அது நுரைக்கும் போது இதனை இந்த குறிப்பாக இந்த சவர்க்கார நுரையானது மேலே மிதப்பதன் மூலம் இந்த ஊக்கிகளின் செயற்பாட்டை தவிர்க்கும். இங்கே ஊக்கிகளாக NaOH என்று சொன்னேன். NaOH மட்டுமல்ல, சில ஏகவின ஊக்கிகள் KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் மெத்தாக்சைடு, இவை ஏகவின ஊக்கிகள். தவிர மெக்னீசியம் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு போன்ற பல்லின ஊக்கிகளும் பயன்படுகின்றன. எனவேதான் நாம் கவனமாக இருத்தல் வேண்டும். இந்த சவர்க்காரம் இங்கே உருவாவதை குறைத்தல் அல்லது தவிர்த்தல் அவசியம். இந்த படிமுறை ஒன்றிலே இந்த சுயாதீன கொழுப்பு அமிலங்களை நாம் குறைக்க வேண்டும் அல்லது அகற்ற வேண்டும். இந்த படிமுறை 2 ஊக்கி கலவை பயன்படுத்துகின்றோம். இந்த ஊக்கி கலவையை பயன்படுத்தும் போது இங்கே காட்டுங்கள், இங்கே பாருங்கள், மெதனோலும் நீரற்ற மெதனோலாக அமைய வேண்டும். ட்ரைகிளிசரால், முக்ளிசரோலும் கிளிசராய்டு 1:4 என்ற கனவளவு வீதங்களில் வருமாறு பயன்படுத்தல் வேண்டும். கனவளவு விகிதம். சிறிது மெதனோல் உயர்வாயிருந்தால் நன்று, ஆயினும் மிகை மெதனோல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் பின்னர் இதனை உயிர் டீசலில் இருந்து வேறாக்குவது கடினம். NaOH ஊக்கி தவிர KOH, சோடியம் மெத்தாக்சைடு போன்ற ஏகவின ஊக்கிகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அது தவிர மெக்னீசியம் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு போன்ற பல்லின ஊக்கிகளும் இருக்கும். இது படி 2க்குரியது. படி 3 இந்த மதுசாரம் ஆல்கஹால், தாவர எண்ணெய் 50 தொடக்கம் 60 பாக சீக்கில் தொடர்ச்சியாக கலக்கிய வண்ணம் ஊக்கி முன்னிலையிலே தொழிற்பட செய்யப்படும். ஏனென்றால் இந்த மதுசாரமும் தாவர எண்ணெய்களும் ஒன்றுடன் ஒன்று கலக்கும் தகவற்றவை. எனவே வேறாகி நிற்பன. இருவேறு அவத்தைகளாக அமையும். அதனால்தான் தொடர்ச்சியாக கலக்கிய வண்ணம் 50 முதல் 60 பாக சீயில் பேணுங்கள். விளைவாக உயிரியல் டீசலும் கிளிசரோலும் உருவாகும். இந்த செயற்பாட்டை டிரான்ஸ் எஸ்டரிபிகேஷன் என்பர். காரணம் என்னென்றால் இந்த டிரான்ஸ் குறுக்கு எசுத்தர் ஆக்க.
நம்முடைய பாடத்திட்டத்திலே நாம் இந்த சொல்லை பயன்படுத்துவதில்லை. சேதன ரசாயனத்தில் இருவேறு அல்டிகைட்டுகளை அல்டோல் ஒடுக்கலுக்கு உட்படுத்தும் போது அதை நாம் குறுக்கு அல்டோல் ஒடுக்கல், டிரான்ஸ் அல்டோல் கண்டென்சேஷன் சொல்லுவோம். இங்கும் அதான் நடக்கின்றது. இருவேறு ஆல்கஹால்கள், அதாவது ஒரு கொழுப்பு அமிலங்களில் உள்ள கிளிசரால் பகுதியை அகற்றி மெதனோலை சேர்க்கின்றோம். டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன், அந்த பெயரையும் கவனித்துக் கொள்ளுங்கள். படி 3இல் படி 4க்கு செல்கின்றோம். அங்கே 2 அவத்தைகள் கலக்கும் தகவற்ற அவத்தைகள் வருகின்றன. ஒன்று கிளிசரோல் அவத்தை, மற்றையது உயிரியல் டீசல். ஒன்றுடன் ஒன்று கலக்காது என்று ஏற்கனவே குறிப்பிட்டு இந்த 2 அவத்தைகளையும் வேறாக்க வேண்டும். எனினும் இந்த 2 அவத்தைகளில் ஊக்கிகள் போன்றவை சேர்ந்திருக்கும். சிறிது கொழுப்பு அமிலங்களும் இருக்கலாம். இவை அகற்றப்படல் வேண்டும். இது படி 4க்குரியது. படி 5ற்கு சென்றால் இந்த அவத்தை ஒன்றில் உள்ள உயிரியல் டீசல் வேறாக்கப்படும். அதிலே இந்த உயிரியல் டீசலிலே நீங்கள் கவனிக்க வேண்டும், சிறிது என்ன அமையும் என்றால், இந்த மாசுக்களை சொல்லியிருந்தேன், அதில் இருந்து நீரை நீங்கள் அகற்ற வேண்டும். நீரையும் அகற்ற வேண்டும், மாசுக்களை அகற்றியவை. இந்த கிளிசரோல் ஒரு பக்க விளைவாக இங்கே வருகின்றது. கேள்விப்பட்டிருப்பீர்கள் சவக்கார தயாரிப்பில் அதன் முக்கியத்துவத்தை. இது படி 5க்குரியது. இங்கே இந்த படி 4லே மேற்படையில் அமைவது, படி 4லே மேற்படையில் அமைவது உயிரியல் டீசல், அடர்த்தி குறைவு. கீழ்ப்படையில் அமைவது கிளிசரோல், அடர்த்தி கூட. அந்த நாங்கள் சொன்ன தாக்கமுறாத ஏனைய கூறுகள், ஊக்கிகள் போன்றவற்றை இந்த 2 அவத்தைகளிலிருந்தும் நீங்கள் அகற்ற வேண்டும். தொடர்ந்து படி 5க்கு சென்று உயிரியல் டீசலை பற்றி குறிப்பிட்டேன். அதில் உள்ள நீர் அகற்றப்படல் ஒரு முக்கியமான விடயம். படி 5 இது உயிரியல் டீசலை தூய்தாக்கும் ஒரு முறை. அங்கே பாருங்கள், இந்த 2 படங்களிலையும் தாக்கமுறாத மெதனோலும் NaOH மாசுக்களாக உண்டு. ஒரு எளிய உதாரணம், 25 கிராம் மெதனோலுடன் 250 கிராம் சோயா எண்ணெயை சேர்த்து உயிரியல் டீசல் தயாரிக்கலாம். இது ஒரு எளிய உதாரணம். சரி, இந்த உயிரியல் டீசல் பயன்படுத்துவதனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த மாசு பொருட்கள் நீக்கப்படும். அதாவது சூழலிற்கு சேர்கின்ற மாசை குறைக்கலாம். ஏனென்றால் இது ஒரு மீளின் செயற்பாடு. இங்க பாருங்கள், வளிமண்டல CO2 சூரிய ஒளியால் தாவரங்களுக்கு பதிக்கப்படும். தாவரங்களிலிருந்து தாவர எண்ணெய்கள், தாவர எண்ணெய்களிலிருந்து உயிரியல் டீசல், மெதனோல் சேர்த்து FAME, ஃபேம். அடுத்தது வெப்ப சக்தி கிளிசரோல், 2ஐயும் பயன்படுத்துகின்றோம். உயிரியல் டீசல் எரிகின்றது, மீண்டும் கார்பன் டை ஆக்சைடு. இது ஒரு வட்டம், இதனை கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படியாத்தான் உயிரியல் டீசல் ஒரு மீளப்பிறப்பாக்கக்கூடிய ஒரு வளம். நல்லது மாணவர்களே, இன்றைய தினம் நான் உங்களுடன் 3 விடயங்களை பற்றி கருத்திருந்தேன். ஒன்று வினிகர் தயாரிப்பு, அதனோடு இணைவாக எதனோல் உற்பத்தி, 2ம் தொடர்புடையவை. இவை முக்கியமானது. நாம் 2வது குறிப்பிட்ட ஒரு விடயம், இந்த ஆல்கஹால் பகுப்புகள் தாக்கங்களையும் குறிப்பிட்டிருந்தேன். அந்த நொதித்தல் செயற்பாட்டையும் பாருங்கள். அடுத்ததாக நாம் குறிப்பிட்ட இன்னும் ஒரு விடயம் வினாகிரி, எதனோல், 3வதாக அமைவது சாற்று தைலங்கள். நான் சொன்னேன், சாற்று எண்ணெய்கள் தவறல்ல, சிறந்த சொல்லு சாற்று தைலங்கள். அது காலப்போக்கிலே உங்களுடைய பாடத்திட்டத்தில் அது வந்துவிடும். தைலம் என்றால் எளிதில் ஆவியாக, அதை மனத்துக்குள்ளாக. இப்ப நீங்கள் வீட்டிலே பாவிப்பீங்கள் எக்ஸ் ஆயில், கோடலி தைலம் என்று தலையடிக்கு பூசுவீர்கள். அவை தைலங்கள், எண்ணெய் பொருட்கள் அல்ல, கொழுப்புகள் அல்ல.
அங்கே சில உதாரணங்கள் தந்தேன். அவற்றின் பிரித்தெடுப்பு முறைகளையும் குறிப்பிட்டேன். கொதிநீராவி காட்சி வடிப்பு, கரைப்பான் பிரித்தெடுப்பு, சாறு புளிதல். இந்த கொதிநீராவி காட்சி வடிப்பு தத்துவம் நீங்கள் இதனை தெளிவாக பௌதிக ரசாயனத்தில் அவத்த சமநிலையில் கற்றுள்ளீர்கள். அடுத்ததாக கரைப்பான் பிரித்தெடுப்பு, இதுவும் பௌதிக ரசாயனத்துக்குரியது. என்ன பெயர்ல எங்க வருகின்றது என்றால், முற்றிலும் கலக்கும் தகவற்ற 2 திரவங்களை பயன்படுத்த பங்கீட்டு விதியில் வரும். நேன்ஸின் பங்கீட்டு விதி. இறுதியாக உயிரியல் டீசலை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அது ஒரு எசுத்தரை இன்னும் ஒரு எசுத்தராக மாற்றுகிறோம். முக்ளிசரோய்டுகளை இங்கே கிளிசரோல் என்று சொல்லப்படுகிறது. கிளிசரோல் இருக்கிற அல்கோஹால் பகுதி முக்ளிசரோயிட் என்றுதான் இந்த கொழுப்பமில எசுத்தரை குறிப்பிடுவோம். அதில் இருக்கிற அல்கோஹால் பகுதி தான் இந்த ரைக்ளிசரோல். இதில் இருந்து இந்த அவற்றை நீங்கள் மெதனோலோட சேர்த்து ஃபேட்டி ஆசிட் மெதைல் எஸ்டராக மாற்றுவோம். பக்க விளைவு கிளிசரோல். இது பற்றிய விவரங்களையும் சொல்லியிருந்தேன். இங்கே ஊக்கி NaOH, மிக கவனம், NaOH ஆனது சவர்க்காரத்தையும் இங்கு தரலாம். காரணம், சுயாதீன கொழுப்பமிலங்கள் சிறிது கொழுப்பமில எசுத்தர்களில் உண்டு. என்றால் இந்த கொழுப்பமில எசுத்தர்கள் நீர்ப்பகுப்படைந்தால் கொழுப்பமிலங்கள் உருவாகும். உங்களுக்கு தெரியும், எசுத்தராக்கம் மீள்தாக்கத்துக்கு உரிய. நல்லது. இங்கே 4 படிமுறைகளை குறிப்பிட்டு மேலோட்டமாக தெரிந்தால் போதுமானது. சுயாதீன கொழுப்பமிலங்களை அகற்றுங்கள், ஊக்கி கலவையை தயாரியுங்கள். அடுத்ததாக படிமுறை 3 இங்கே ஊக்கியின் முன்னிலையில் தாவர எண்ணெய்களையும் மதுசாரம் அல்கஹோலையும் 50 முதல் 60% பேணுங்கள். இந்த செயற்பாடு குறுக்கு எசுத்தராக்கம் எனப்படுகின்றது. படி 4 அந்த 2 அவத்தைகளும் பின்னர் வேறாகி நிற்கும். உயிரியல் டீசல் அடர்த்தி குறைந்தது மேலே நிற்கும். கிளிசரோல் அவத்தை 2 கீழே அமையும். இதில் உள்ள மாசு 2 அவத்தைகளையும் வேறாக்கி மாசுக்களை நீக்குங்க. இது இங்கே முக்கியமான விடயங்கள். மாசுக்கள் என்னென்று குறிப்பிட்டிருக்கிறேன், எதனோலும் NaOH. அடுத்ததாக இது ஒரு மீள் செயற்பாட்டுக்குரியது, மீள் பிறப்பிக்கக்கூடிய இயற்கை வளம். இவற்றை நான் கவனித்துக் கொள்ளுங்கள். நல்லது மாணவர்களே, இந்த கைத்தொழில் ரசாயன பகுதியை நாம் இப்பொழுது நிறைவு செய்துள்ளோம். இது ஒரு ஏனென்றால் இது இறுதி அத்தியாயமாகத்தான் உங்கள் பாடப்பிறப்பில் உண்டு. இந்த கைத்தொழில் ரசாயனத்தை தொடர்ந்து வருகின்ற சூழல் ரசாயனமும் உங்களுக்கு தொடர்ச்சியாக என்னுடன் இணைந்து இருக்கின்ற மற்றொரு ஆசிரியர்களாலும் நிறைவு செய்யப்படுகின்றது. இதில் முக்கியமாக இந்த கைத்தொழில் ரசாயனத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று, ஒரு தொழிலில் இருந்து ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறையை தொடர்புபடுத்த இதனை பாய்ச்சல் கோட்டு படங்களாக உங்களுக்கு தருகின்றன. ஃப்ளோ சார்ட்ஸ். இதிலே கேள்விகள் வந்துள்ளன. சில ஐடியாக்களை கொடுப்பார்கள். நீங்கள் அவற்றை வைத்துக் கொண்டு அந்த பாய்ச்சல் கோட்டு படத்தை நிறைவு செய்தல் வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. இப்பொழுது உதாரணமாக பாருங்கள். இந்த குளோர் ஆல்கலி இண்டஸ்ட்ரீஸ், குளோரின் தொடர்பான கைத்தொழில்கள் கடல் நீரை அடிப்படையாக கொண்டு அமைகின்றன. அதிலே இருந்து நீங்கள் தொடங்கி இந்த தொடர்ச்சியாக அந்த குளோர் ஆல்கலி இண்டஸ்ட்ரீஸ் முழுவதையும் தொடுக்க முடியும். உங்களுக்கு தெரியும், உப்பளம் முறை உங்களுக்கு தரம் 11 உண்டு. உப்பளங்களில் இருந்து பெறப்படுவதுதான் சோடியம் குளோரைடு. இது தற்போது இந்த உப்பளம் எமது பாடப்பிறப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இது முன்னருடைய வகுப்புகளில் உங்களுக்கு உண்டு. இந்த கடல் நீரிலே சுமார் 3% உப்புக்கள் உண்டு. அந்த உப்புகளில் சுமார் 75% சோடியம் குளோரைடு, 10%
மெக்னீசியம் குளோரைட்டும் அதன் சேர்வர்கள். ஏனையன வேறு உண்டு. இந்த கடல் நீரிலே சோடியம் குளோரைட்டு மட்டுமல்ல மெக்னீசியம் குளோரைட்டும் இருப்பதனால்தான் நாம் நம்முடைய புதிய பாடத்திட்டத்தில் மெக்னீசியம் பிரித்தெடுப்பை சேர்த்துள்ளோம். இந்த மெக்னீசியம் பிரித்தெடுப்பு ஒரு முக்கியமான விடயமாக உங்களுக்கு புதிய பாடத்திட்டத்தில் தரப்பட்டுள்ளது. எவ்வாறு மெக்னீசியத்தை பிரித்தெடுக்கும் என்பதை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளார்கள். அது ஒரு பகுதி. அந்த மெக்னீசியத்தின் பயன்களை தொடர்ச்சியாக பார்ப்பீர்கள். மறுபகுதி இந்த NaCl பிரித்தெடுத்த இது கடல் நீரிலிருந்து உப்பள முறையில் பிரித்தெடுக்கப்படுகின்றது. உப்பள முறையிலே 3 படிகள் என்று கீழோப்பிலே படித்திருப்பீர்கள். முதல் படியில் கார்பனேட்டுகள், குறிப்பாக கால்சியம் கார்பனேட் படியும். இரண்டாவது பாத்தி தொகுதிக்குள் அந்த கடல் நீர் பாய்ச்சப்பட்டு சூரிய ஒளியால் செறிவாக்கப்படும் போது அங்கே ஜிப்சம் படி வரும். இது இரண்டாம் பாத்தி தொகுதி. மூன்றாம் பாத்தி தொகுதியிலே நாம் இங்கே இந்த NaCl படிங்கால் உப்பின் செறிவு அதிகரிக்கும் போது அங்கே மேற்திரவம் தாய் திரவம் பிட்டேன் என அழைக்கப்படும். கசப்பு சுவை உள்ளது பிட்டேன். அது மென் சிவப்பு நிறம். அந்த சோடியம் குளோரைட்டை பயன்படுத்தி பெறப்படுகின்ற தொழில்முறைகளிலே தான் நீங்கள் அந்த பாய்ச்சல் கோட்டு படங்களிலே அதை அவதானிக்கலாம் அல்லது குறிப்பிட தெரிந்திருத்தல் வேண்டும். எரிசோடா தயாரிப்பு. அடுத்து இரண்டாவதாக அமைவது சோடியம் கார்பனேட் பிரித்தெடுப்பு. அந்த சோடியம் கார்பனேட் உண்மையாக பிரைன் என்று சொல்லப்படுவது செறிந்த சோடியம் குளோரைடு கரைசல். அதுதான் பிரைன். அந்த பிரைன்ல இருக்கின்ற மாசுக்களை பற்றியெல்லாம் முன்பே குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த பிரைன்ல இருந்ததால் எரிசோடா தயாரிப்பு. அந்த முறையை மறக்க கூடாது. மென் சவ்வு கல முறை அதன் அடிப்படை தத்துவம். அடுத்த பகுதியாக உங்களுக்கு வந்தது இந்த சவர்க்கார தயாரிப்பு ஒரு புறம், எனது மற்றது சோடியம் கார்பனேட் தயாரிப்பு. அதில் மிக முக்கியமான விஷயம், பிரைனிலிருந்து நேரடியாக சோடியம் கார்பனேட்டை தயாரிக்க மாட்டோம். பிரைனிலிருந்து நாம் சோடியம் பைகார்பனேட்டே முதல் பிரித்தெடுக்கிறோம். அது என்னென்றால் அங்கே ஒரு முக்கியமான கருத்து, இந்த சோடியம் கார்பனேட்டை விட சோடியம் ஐதரசன் கார்பனேட்டு ஒப்பீட்டளவில் கரதிறன் குறைந்தது. ஒப்பீட்டளவில் அதை கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே செறிவு கூடும் போது இந்த சோடியம் பைகார்பனேட் ஒரு வீழ்வடிவாக பெறப்படும். அதனை வடித்தகற்றல் வேண்டும். அதனைத்தான் பின்பு சூடாக்கி சோடியம் கார்பனேட் ஆக்குகின்றோம். அதிலே வருகின்ற முக்கிய விடயங்கள் உங்களுக்கு முன்பே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுக்குள்ளே பாருங்கள், இந்த சோல்வே முறையிலே நாம் ஏபர் முறையிலே பயன்படுத்துகிற அமோனியா தயாரிக்கின்ற அமோனியா வாயுவை கொண்டு தொடர்புபடுத்துகின்றோம். அது சோல்வே முறை. தவிர சுண்ணாம்பு கற்களில் இருந்து அதனை வெப்பமாக்கி பெறப்படுகின்ற நீராத சுண்ணாம்பு தொடர்பாக கேள்விப்படுவீர்கள். அந்த சுண்ணாம்பு கல்லும் இங்கு ஒரு மூலப்பொருள். கார்பனீர் ஆக்சைடை பெற்றுக்கொள்கிறோம். அங்கே மிகுதியாக வர கால்சியம் ஆக்சைடு நீராத சுண்ணாம்பு. அந்த நீராத சுண்ணாம்பிலிருந்து நீரிய சுண்ணாம்பை ஆக்கி கல்லில் இருந்து பதநீர் உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். பாருங்கள் அந்த தொடர்புகளை. அது மட்டுமல்ல, இந்த சோடியம் கார்பனேட் ஆனது சவர்க்கார தயாரிப்புக்கும் பயன்படுத்த முடியும். NaOH தான் கட்டாயம் அல்ல, சவர்க்காரத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த சவர்க்கார தயாரிப்பு போலதான் உயிரியல் டீசல் வருகின்றது, NaOH. ஆனால் சவர்க்கார தயாரிப்பில் NaOH ஒரு தாக்கு பொருள், உயிரியல் டீசலில் NaOH ஒரு ஊக்கி. அந்த விடயங்களை மனதில் கொள்ளுங்கள், எல்லாத்தையும் குழப்பி விடாதீர்கள். தொடர்ந்து இந்த பழைய ஒரு கேள்வியிலே சவர்க்காரம் என்று சொல்லாமல் ஒரு உதவி குறிப்பு கொடுத்தார்கள். தூய்மை ஆட்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பதார்த்தம். அது சவர்க்காரம் என்று வைத்துக் கொண்டு நாங்கள் அதிலிருந்து முன்னுக்கு செல்வோம்.
அவ்வாறு இந்த பாய்ச்சல் கோட்டு படங்களால இந்த இண்டஸ்ட்ரியல் எல்லாத்தையும் தொடர்புபடுத்த பார்ப்பார்கள். நீங்க அங்கே ஆரம்பத்திலே குளோரல்கல் இண்டஸ்ட்ரியிலிருந்து தொடங்கி அதில் வருகின்ற இந்த பக்க விளைவுகளான ஐதரசன் வாயு, குளோரின் வாயுவை பயன்படுத்தி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தயாரிக்கலாம். அந்த ஹைட்ரஜன் வாயு, குளோரின் வாயு என்ற பயன்களும் தொடர்ந்து நீங்கள் சேர்க்கப்படல் வேண்டும். குளோரின் வாயுவை NaOH உடன் சேர்த்து குளிர் நிலையில் ஐதான NaOH உடன் சேர்த்து சோடியம் ஹைப்போகுளோரைடு NaClO ஆக்கலாம். இதனை மில்டன் என்றும் இந்த கலவையை குறிப்பிடுவோம். இந்த NaClO ஒரு முக்கியமான கிருமி கொல்லியாக தற்போது பயன்படுத்தப்படுகிறது. ஒரு தொற்று நீக்கியாக பயன்படுத்தலாம். ஏனென்றால் இதில் இருந்து உருவாகின்ற அட்டமிக் ஆக்சிஜன், அணுநிலை ஆக்சிஜன் கிருமிகளை கொல்லும். பாருங்கள், ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்தலாம். என்றால் சில சமயங்களில் இந்த வருட வினாவிலே இந்த கொரோனாவின் தாக்கம் வினாவிலும் வரலாம். அங்கே இந்த தொற்று நீக்கிகள் குறிப்பிடப்படலாம். மற்றது அல்கஹால் செறிவு உயர்வாக இருந்தால் நுண்ணங்கிகள் அளிக்கப்படும் என்று சொல்லியிருந்தேன். அது கூட இந்த வினாக்களுக்குள்ளாலே செலுத்தப்படலாம். இந்த பாய்ச்சல் கோட்டு படங்கள் சரியாக நீங்கள் அடையாளம் கண்டால், இனம் கண்டால், அந்த 10ஆம் கேள்வி ஏற்பாட்டுக்குரிய 75 மார்க்ஸும் மிக சுலபமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவை நேரத்தை மீதப்படுத்தி தருகின்ற வினாக்கள். எனவேதான் மாணவர்களே, இன்றைய சந்தர்ப்பத்தில் இந்த கைத்தொழில் ரசாயனத்தை தொகுத்து கொண்டு வந்தேன். அந்த இரும்பு உற்பத்தியில் கூட சில ஒரு வேறாக போகின்றது. வழக்கமாக மாசுக்கள் பிரச்சனையை கொடுப்பார் அல்லது உற்பத்திக்கு ஒரு குறைபாடாக அமைகின்றன. ஆனா இரும்பு உற்பத்தியிலே அந்த மாசாகப்படுகின்ற சிலிக்கா அங்கே பயன்படுத்தப்படுகின்ற கல்சியம் ஆக்சைடுடன் சேர்த்து சிலேக்காக மாறி உருகிய இரும்பின் மீது மிதத்தலால் இரும்பு பாதுகாக்கப்படுகிறது. இல்லாவிட்டால் மீண்டும் இரும்பு ஒட்சியேற்றப்பட்டுவிடும். எனவேதான் மாணவர்களே, அந்த ஒன்றிலிருந்து மற்றதை தொகுத்து படிக்கின்ற பழக்கம், அந்த வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு அவசியம். இதனுடன் இன்று நாம் இந்த கைத்தொழில் ரசாயன எல்லையை பூர்த்தி செய்கின்றேன். மறக்க வேண்டாம், இந்த கைத்தொழில்கள் ஒவ்வொன்றிலும் வருகின்ற மாசுக்கள் அவை சூழலை மாசடைய செய்கின்ற தன்மைகளையும் மறந்துவிட வேண்டாம். இந்த நாம் உதாரணமாக எரிசோடா தயாரிப்பென்றால் குளோரின் சூழலுக்கு சேரும், HCl-ம் சேரும். இவை சூழலை மாசடைய செய்யும். இவற்றை மனதில் கொள்ள வேண்டும். இப்ப சோடியம் கார்பனேட் தயாரிப்பில் கார்பனீர் ஆக்சைடு சூழலை மாசடைய செய்யலாம். இரும்பு தயாரிப்பிலையும் அந்த கார்பனீர் ஆக்சைடு, சில சமயங்களில் சல்பர் டை ஆக்சைடு போன்றவை சூழலில் சேரலாம். இந்த சூழல் மாசுராது பேணப்படல் அவசியம். இப்பொழுது கவனித்திருப்பீர்கள், இந்த கொரோனா செய்த ஒரு நல்ல உதவி இந்த வளி மாசுரலை குறைத்துள்ளது. சுமார் 70% குறைத்துள்ளதா. கண்ணுக்கு நேரடியாக தெரியாத இமயமலை கூட தெரிகிறதா. சிவனொளிபாத மலை அழகாக முடிகிறது. நன்றி மாணவர்களே. இந்த கைத்தொழில் ரசாயன பரப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். எனது பகுதியை தொடர்ந்து இந்த சூழல் ரசாயனம் உங்களுக்கு ஆசிரியர்கள் மூலம் தொகுத்து வழங்கப்படும். மறந்துவிட வேண்டாம், இது ஒரு சுலபமான பகுதி. வணக்கம், நன்றி.